இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சசீல்ன்றான். இப்போ பஞ்சசீல்னு என்னது? இந்த வெளியுறவு கொள்கைகளை இந்த பஞ்சசீல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்று இருக்கிறது, ரைட்டா? அப்போ பஞ்சசீல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பஞ்சசீல்னா பஞ்சசீலம்னு அர்த்தம், ரைட்டா? பஞ்சசீலம். அப்போ பஞ்சசீலம்னு என்னன்னு பார்க்கலாம், ரைட்டா? இட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வேர்ட். இது எங்கேருந்து வந்தது? டெரைவ்டுனா விவரிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வேர்ட். சான்ஸ்கிரிட் என்ற வார்த்தை பாஷையில் உள்ள வார்த்தையிலிருந்து இது விவரிக்கப்படுகிறது. அந்த பாஷையிலிருந்து தான் இது வந்துச்சு. அப்போ பஞ்சுன்னு என்னது? 5ன்னு அர்த்தம். பஞ்சுன்னா 5. ஸ்டீல்னு என்னது? வெர்ச்சியூஸ்னு அர்த்தம். ஸ்டீல்னு வெர்ச்சியூஸ். வெர்ச்சியூஸ்னு என்னது? நற்பண்புகள்னு அர்த்தம். அப்போது 5 நல்ல பண்புகள், நற்பண்புகள் நல்ல பண்புகள்னு அர்த்தம். அப்போ பஞ்சசீல்னு என்னது? பஞ்சசீலம் பஞ்சசீலம்னு சொல்கிறாங்க. பஞ்சசீலம்னா 5 நற்பண்புகள்னு அர்த்தம், ரைட்டா? இது என்ன கொள்கைன்னு பார்ப்போம், ரைட்டா? 5 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். அப்போ 5 பிரின்சிபிள்ஸ்னால் என்னது? கொள்கைகள், ரைட்டா? 5 பிரின்சிபிள்ஸ், அது 5 கொள்கைகள். என்ன அது? நல்ல கொள்கைகள், ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். 5 கொள்கைகள் ஆஃப் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். பீஸ்ஃபுல்னா அமைதியாக இணைந்து இருத்தல், ரைட்டா? மக்கள் அதாவது அமைதியாக இணைந்து இருக்க வேண்டும். நாடுகள் இதெல்லாம் என்னது? நாடுகள். ஒரு நாடோட உறவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இந்த ஒவ்வொரு நாடு கூட அமைதியாக இணைந்து இருக்க வேண்டும், ரைட்டா? ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த 5 கொள்கைகள் எதை வலியுறுத்துகிறது என்றால் இந்த 5 பிரின்சிபல்ஸ். இது 5 கொள்கைகளை கொண்டது, ரைட்டா? 5 பிரின்சிபல்ஸ்னால் 5 கொள்கைகள் எவ்வாறாக இருக்கிறது? பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். பீஸ்ஃபுல் என்னது? அமைதியாக இணைந்து இருத்தல். கோஎக்ஸிஸ்ட்னு இணைந்து, எக்ஸிஸ்ட்னு இருத்தல். அமைதியாக இணைந்து இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு எப்போ அதை பஞ்சசீல்னு போட்டான். நெக்ஸ்ட்டு பட்வீன். எதற்கு நடுவில்? இந்தியாவுக்கும் இந்த பட்வீன் இடையில், இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இந்த இணைந்து இருக்க வேண்டும் அமைதியாக, ரைட்டா? பட்வீன் இந்தியான்றது யார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க அந்த காலத்தில்? பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, ரைட்டா? அதாவது பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு இருந்தார். அண்டு சைனா. இந்த 2 நாடுகளுக்கு தான் இது குறிக்குது, ரைட்டா? அண்டு சைனாவுக்குள்ளே 5 கொள்கைகள், அமைதியான கொள்கைகளை வகுத்து இணைந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இது யாருக்கு நடுவில் நடந்தது இந்த ஒப்பந்தம்னா? பட்வீன் இந்தியாவுக்கும் அப்போ சீனாவுக்கும் நடுவில் நடந்தது இந்த ஒப்பந்தமானது, ரைட்டா? இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் ஜவஹர்லால் நேரு. அண்டு சீனாவில் பிரிமியர்ன்றான். இங்கே பிரைம் மினிஸ்டர்னு போடலை அவர். நீ இப்போ பிரைம் மினிஸ்டர்னு போடக்கூடாது. அவர் பிரிமியர்னாலும் பிரதம மந்திரி தான். பிரைம்னாலும் பிரைம் மினிஸ்டர்னாலும் மொத்தம் பிரைம் மினிஸ்டர்னால் பிரதம மந்திரின்னு அர்த்தம். பிரிமியர்னா பிரதமர்னு அர்த்தம், ரைட்டா? 2 ஒன்று தான். ஆனால் நீ பிரிமியர்னு தான் போடணும். அப்போ அங்கே சீனாவில் உள்ள பிரிமியர் யார் இருந்தாங்கன்னு சொன்னால் சூயன் லாய் இருந்தார், ரைட்டா? இந்த சூயன் லாய்க்கும் ஜவஹர்லால் நேருக்கு நடுவில், அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அது என்ன ஒப்பந்தம்? அமைதியாக இணைந்து இருத்தல். 2 நாடுகளும் சண்டை போடாமல் அமைதியாக எல்லையில் இருக்கணும்னு சொல்கிறான். சைன்டுனா கையொப்பமானது. இந்த ஒப்பந்தமானது பஞ்சசீல் ஒப்பந்தம் சைன்னா கையொப்பமானது. எப்பொழுது? ஆன் 28 ஏப்ரல் 1954, 28 ஏப்ரலில் 1954 கையொப்பம் இடப்பட்டது, ரைட்டா? விச் ஸ்டேட்டட். அது என்னத்தை குறிக்கிறது? அந்த பஞ்சசீல் ஒப்பந்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு விச் ஸ்டேட்டட் தட் என்னவென்றால் த 2 கவர்மெண்ட்ஸ் என்டர்ட்னா 2 அரசாங்கங்களும். அப்போ இந்த சீனா அரசாங்கம் அண்டு இந்திய அரசாங்கம், அதான் த 2 கவர்மெண்ட்ஸ் என்டர்ட் இன்டு அன் அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தத்தில் நுழைந்தது. இந்த 2 அரசாங்கங்களும் என்டர்னா நுழைந்தது. எதற்குள்ள நுழைந்தது? இன்டு அன் அக்ரிமெண்ட்னா ஒரு ஒப்பந்தத்தில் நுழைந்தது. அப்போ நுழைந்ததுன்னு அது செய்தார்கள்னு அர்த்தம். என்டர்னா செய்தார்கள், ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள், உண்டாக்கினார்கள் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் பிரின்சிபல்ஸ். பேஸ்டானா கீழ்கண்ட. பேஸ்ட்னா சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது? ஆன் த ஃபாலோவிங் பிரின்சிபல்ஸ். அப்படின்னா கீழ்கண்ட கொள்கைகளை சார்ந்து இந்த ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. 5 ஒப்பந்தங்கள், ரைட்டா? இதில் இந்திய அரசாங்கம் சீனா அரசாங்கம் நுழைந்ததுன்னா அதாவது கையொப்பம் விட்டன, ஒத்துக்கொண்டன. என்டர்னா ஒத்துக்கொண்டன அர்த்தம். அப்போ 5 என்னன்னு பார்ப்போமா? அப்போ 5 அப்படின்னு வரும்போது அப்போ என்னென்னு பார்ப்போம். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். அப்போ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் என்னது? பரஸ்பர மரியாதை. ரெஸ்பெக்ட்னா மரியாதை. பரஸ்பரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், ரைட்டா? இப்போ நான் ஐ ஹேவ் த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வித் லிசா அப்படின்னா லிசா கூட பரஸ்பர மரியாதையை வைத்துள்ளேன் அப்படின்னா நான் மரியாதை கொடுக்குறேன், அவங்க கொடுக்குறாங்க.
நான் கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டாங்க, ரைட்டா. அதான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னா பரஸ்பர மரியாதை ஃபார் ஈச் அதர். ஒரு நாடு இன்னொரு நாடு, இந்த 2 நாடுகளுக்கு தான் இப்போ குறிக்குது, வேறு நாடு வரல. அதாவது இப்போ இந்த நாடுகளுக்குள்ளே இந்த பஞ்சசீல் கையொப்பம் விடப்பட்டது. அது ஒரு நாடு இன்னொரு நாடு கூட எப்படி இருக்கணும், ஃபார் ஈச் அதர்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னா ஒன்றுன்னா ஒத்தைக்கு ஒத்தையா சண்டைக்கு போகிற ஒரு நாடுக்கு கூட மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னா பரஸ்பர மரியாதை வைத்திருக்க வேண்டும். அண்டு கமா போட்டிருக்கான் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படின்ட்டான். அப்போ டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி என்னது, ஒரு ஒற்றுமை, ரைட்டா. அப்போ டெரிட்டோரியல்னால் பிராந்திய ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா மீனிங்னா பிராந்திய ஒற்றுமை அப்படின்னா அவன் பிராந்தியத்தில் அவன் இருந்துக்கணும், நம்ம பிராந்தியத்தில் நம்ம இருந்துக்கணும், நம்ம நிலத்தில் நம்ம இருக்கணும், அவன் நிலத்தில் அவன் இருக்கணும், ஊடுருவக்கூடாது, ரைட்டா. அதான் பிராந்திய ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். அதாவது இன்டெகிரிட்டினா பிராந்திய, அதாவது ஒரு ஒற்றுமை, ரைட்டா. ஒற்றுமை என்ன ஒற்றுமை, டெரிட்டரி இன்டெகிரிட்டி என்ன பிராந்திய ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். அண்டு சவர்னிட்டி. அப்போ சவர்னிட்டின்னா இறையாண்மை என்னது, ஒருத்தரோட உரிமைகளில் கை வைக்கக்கூடாது, ரைட்டா. அதான் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், ரைட்டா. இது மொதல் பாயிண்ட், ரைட்டா. ரெண்டாவது மியூச்சுவல் நான் அக்ரிஷன் அப்படின்ட்டான். அக்ரிஷன் அது ஆக்கிரமிப்பு. இப்போ நான் உன்னால என் நிலத்து பக்கத்தில் இருக்குது, நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன், கல்லை தள்ளி போட்டுக்கிறேன், அதை ஆக்கிரமிப்பு செய்கிறேன். அதான் அக்ரிஷன் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. மியூச்சுவல்னால் ஒன்றுக்கு ஒன்று ஆக்கிரமிப்பு. நான் அக்ரிஷன்னா ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஒருத்தர் இன்னொருத்தர் நிலத்தை போய் ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஆக்கிரமிப்பு அக்ரிஷன்னா நான் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருத்தல், ரைட்டா. ஆக்கிரமிப்பு செய்யாதது அப்படின்னா அப்போ நான் ஆக்கிரமிப்பு செய்யாது என்ன, ஒருவருக்கு ஒருவர். மியூச்சுவல்னா ஒருவருக்கு ஒருவர், ரைட்டா. ஒருவருக்கு ஒருவர் இன்னொருத்தர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. எல்லையில் இந்தியா சீனா இருக்கணும், எல்லையில் நம்ம அவன் எல்லைக்கு இது ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, அவன் எல்லையை கடந்து இங்கே வரக்கூடாது. அதான் மியூச்சுவல்னா ஒருவருக்கு ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருத்தல். அடுத்து மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ் தொந்தரவு செய்யாமல், ரைட்டா. நான்னா இன்டர்ஃபரன்ஸ்னா தொந்தரவு, நான் இன்டர்வென்ஷன் தொந்தரவு செய்யாமல் இருத்தல். மியூச்சுவல்னா ஒருவருக்கு ஒருவர் தொந்தரவு செய்யாமல் இருத்தல். 3 பாயிண்ட் ஆகிடுச்சா, மொத்தம் 5. அப்போ ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஈக்குவாலிட்டி சமமாக கடைபிடிக்கணும், ரைட்டா. ஒருத்தர் சமத்துவம் மற்றும் கோஆப்ரேஷன் ஒற்றுமை, ரைட்டா. சமத்துவம் மற்றும் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், ஒருவருக்கு ஒருவர் நலனுக்காக வேண்டி. அப்போ மியூச்சுவல் பெனிஃபிட்னா ஒருவருக்கு ஒருவர் நலனுக்காக வேண்டி என்ன செய்யணும், சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து பீஸ்ஃபுல் ஃபார் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ பீஸ்ஃபுல்னா அமைதி, ரைட்டா. அமைதியை விரும்பணும். எதற்காக வேண்டி, இப்போ சக வாழ்வு, ஒற்றுமையாக வாழ்வு, அதாவது சக வாழ்வு. கோன்னா சகா, எக்ஸிஸ்ட்னா இருத்தல், வாழ்வுன்னு உடைச்சிக்கலாம், இருத்தல், ரைட்டா. சக வாழ்வுக்காக வேண்டி அமைதியை விரும்பணும் அப்படின்றான். சக வாழ்வு ரெண்டு ஒன்று தான், ரைட்டா. சக வாழ்வுன்னு சொல்லலாம், அல்லது இணைந்து இருத்தல்னு சொல்லலாம். ஸ்கோ எக்ஸிஸ்ட்னா இணைந்து இருத்தல்னு சொல்லலாம். சக வாழ்வு ரெண்டு ஒன்று. இணைந்து இருத்தல் அமைதியோடு இணைந்து இருத்தல், ரைட்டா. பீஸ்ஃபுல்லாக அமைதியோடு 2 நாடும் அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியோடு இணைந்திருக்கணும்னு சொல்கிறேன். இந்த 5 கொள்கையில் கையொப்பமிட்டாங்க. அப்போ தீஸ் பிரின்சிபிள்ஸ் வேர் இன்கார்பரேட்டட். தீஸ் பிரின்சிபிள் இந்த 5 கொள்கைகளும் எங்கே கையொப்பமிட்டாங்கன்னு சொல்லல, அதை சொல்ல போகிறான் பாருங்கள். கையொப்பமிட்டாங்க, ஆனால் எந்த இடத்துலன்னு தெரியல இல்லையா. அது தீஸ் பிரின்சிபிள்ஸ்னால் இந்த 5 கொள்கை. தீஸ்னால் இவைகள்னா இந்த 5ன்னு அர்த்தம். 5 கொள்கைகள் பிரின்சிபிள்ஸ் வேர் இருக்கின்றன, இன்கார்பரேட்டட் அப்படின்றான். அப்போ இன்கார்பரேட்டட்னு என்னது அப்படின்னு சொன்னால், அதாவது அது இருக்கிறது, அதாவது உண்டாக்கப்பட்டது, ரைட்டா. இன்கார்பரேட்னா இணைந்து இருக்கிறது, ரைட்டா. அப்போ இந்த 5 கொள்கைகளும் வேர் இன்கார்பரேட்டட் இன் பேண்டங் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் தீர்மானம். பேண்டங்கிறது ஒரு இடம், ரைட்டா. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், அது இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல வச்சு தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீஸ் பிரின்சிபல்ஸ், இந்த கொள்கைகள் என்னவாக இருக்கிறது, இந்த கொள்கைகள் வேர் இன்கார்பரேட்டட் இன் பேண்டங் டிக்ளரேஷன். அப்போ பேண்டங் தீர்மானத்தில், பேண்டங் என்ற இடத்துல நடந்த தீர்மானத்தில் இந்த கொள்கைகள் வேர் இன்கார்பரேட்னா இணைக்கப்பட்டது. இன்கார்பரேட்னா இணைக்கப்பட்டது. அதனால் இந்த கொள்கைகள் வேர் இருந்தன. எவ்வாறு இன்கார்பரேட்டட்னு இணைக்கப்பட்டது, எங்கே செய்யப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. இன்கார்பரேட் உண்டாக்கப்பட்டதுன்னு கூட போட்டுக்கேன். இந்த கொள்கைகள் வேர் இன்கார்பரேட்டட்னா உண்டாக்கப்பட்டது எங்கே, இன் பேண்டங் டிக்ளரேஷன். பேண்டங் தீர்மானத்தில், பேண்டங் என்ற இடத்தில் நடந்த, அந்த பேண்டங் எங்கே இருக்குது, இந்தோனேஷியான்ற நாட்டில் இருக்குது, ரைட்டா. அங்கே தான் இந்த தீர்மானம் நடக்குது. யார், சீனா பிரைம் மினிஸ்டருக்கும் இந்தியா பிரைம் மினிஸ்டருக்கும் அங்கே மாநாட்டில் நடக்குது.
அப்போ பேண்டங் தீர்மானத்தில் சைன்னா கையொப்பமிடப்பட்டது. இந்த ஆஃப்ரோ ஆசியன் கான்ஃபரன்ஸ், அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அது எந்த கான்ஃபரன்ஸ்னால் ஆஃப்ரோனா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா கான்ஃபரன்ஸ், ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா கான்ஃபரன்ஸ்னு மாநாட்டில் தான் நடந்தது. மாநாடு ஹெல்டு நடந்தது 1955. இந்தோனேஷியா என்ற நாட்டில் நடந்ததில் தான் இந்த மாநாட்டில் கையொப்பமிடப்பட்டது. நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்கள். இந்த கொள்கைகள் வேறு இன்கார்பரேட்டட்னா உண்டாக்கப்பட்டது. எவ்வாறாக உண்டாக்கப்பட்டது? இந்த பேண்டங் டிக்ளரேஷன் தீர்மானத்தில் உண்டாக்கப்பட்டது. சைன்டுனா கையொப்பமிடப்பட்டது. அந்த பேண்டங் டிக்ளரேஷன் தீர்மானம் தான் உண்டாக்கப்பட்டது. அந்த மாநாடுக்கு பேர் என்ன? அந்த மாநாடு எதற்காக வேண்டி நடந்தது? ஆப்பிரிக்கா அண்ட் ஆசியா கான்ஃபரன்ஸ். அது ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் ஆசியா நாடுகளில் உள்ள அனைத்து நாடு தலைவர்களும் அந்த கான்ஃபரன்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் இந்த 2 நாடுகளுக்கும் கையெழுத்திடப்பட்டது. ஹெல்டுன்னு அந்த மாநாடு நடைபெற்றது 1955 எங்கே? இந்தோனேஷியாவில். அப்போ இந்தோனேஷியாவில் உள்ள பேண்டங் என்ற இடத்துல ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நாடுகளின் மாநாடு. அப்போ எல்லா பிரதம மந்திரியும் கலந்துக்கிட்டாங்க. எல்லா ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளின் பிரதம மந்திரி, ஆசியாவில் உள்ள நாடுகளின் பிரதம மந்திரி அங்கே கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டில். அந்த மாநாட்டில் இந்த 2 நாடு தலைவர்களும் கையொப்பம் போட்டாங்க. இதுக்கு மீதி நாடுகளில் வேறு வேலையை செஞ்சுருக்கோம் ரைட்டா. அதான் பொருள். அப்போ நெக்ஸ்ட் பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. அப்போ பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் தீர்மானிப்பவைகள், அடிப்படையை தீர்மானிப்பது என்னென்னா ஃபாரின் பாலிசி, அதாவது வெளிநாட்டு கொள்கைகளை தீர்மானிப்பதில் அடிப்படை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது வெளிநாட்டு கொள்கைகள் நீங்கள் உண்டாக்குறீங்க இல்லையா, நாடுக்கு நாடு வெளிநாட்டு கொள்கைகள் உண்டாக்கும் போது அது எதை வச்சு உண்டாக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. நீங்கள் வாட்டுக்கு மனசுக்கு வந்ததை பற்றி செஞ்சுட்டு போக வேண்டியதுன்னா உங்கள் அம்மா மாதிரி, அதெல்லாம் கிடையாது. இது ஒரு அடிப்படை, ஒரு தீர்மானங்கள், அடிப்படை டிட்டர்மினேஷன் தீர்மானங்கள், ஒரு அடிப்படை கொள்கைகளை வைத்துத்தான் இந்த வெளிநாட்டு கொள்கைகளை தீர்மானிக்க முடியும். அப்போ டிட்டர்மினேஷன்னா தீர்மானிப்பதற்கு முக்கியமான பொருட்கள்னு அர்த்தம். பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ்னால் தீர்மானம், அடிப்படை கொள்கைகள், அடிப்படை தீர்மானங்கள், அடிப்படை கொள்கைகள்னு அதாவது காரணிகள்னு வச்சுக்கேன். அடிப்படை காரணிகள் ரைட்டா. காரணிங்களா இந்த காரணத்தை வச்சு தான் நீ தீர்மானிக்க முடியும். இந்த இடத்துல டிட்டர்மினேஷன் காரணிகள் வச்சுக்கோ. அடிப்படை காரணிகள் எதற்கு? ஃபாரின் பாலிசி, வெளிநாட்டு கொள்கைகளின் அடிப்படை காரணிகள். அப்போ இந்த காரணிகள் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நீ வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்க முடியும். அப்போ காரணங்கள்னு வச்சுக்கேன். அப்போ அடிப்படை காரணிகள் ஃபாரின் பாலிசின்னு வெளிநாட்டு கொள்கைகளை வகுப்பதற்கு உண்டாக்குவதற்கு தேவைப்படும் அடிப்படை காரணிகள். அப்போ என்னன்னு பார்ப்போமா? அப்போ ஜியாகிரபிக்கல் பொசிஷன் என்னது? புவியியலின் இந்திய நாட்டினோட அமைப்பு. இந்த பூமியில் இந்திய நாட்டினோட புவியியல் அமைப்பை முதல்ல பார்க்கணும். அதெல்லாம் வச்சு தானே தீர்மானிக்கணும். ஃபாரின் பாலிசி சும்மா போய் தீர்மானம் பண்ண முடியாது. ஜியாகிரபிக்கல், இதுதான் டிட்டர்மினன்ட்ஸ்னு சொல்லலாம், காரணிகள். ஜியாகிரபிக்கல் பொசிஷன்னா புவியியல் அமைப்பு. ஒவ்வொரு நாடும் அந்த பூமியில் எந்த இடத்துல இருக்குது, அதனோட அமைப்பு என்ன, அவங்களுக்கு தேவை என்ன, இதெல்லாம் பார்த்து தான் கொள்கைகளை அமைக்கணும். ஜியாகிரபிக்கல் பொசிஷனாக புவியியல் அமைப்பை பார்க்க வேண்டும். அண்டு சைஸ் ஆஃப் த டெரிட்டரி அப்படின்னா பிராந்தியத்தின் அளவு, அந்த நாட்டோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்க்கணும். சின்ன நாடா பெரிய நாடா? இப்போ நம்ம இந்திய அரசாங்கத்தோட பரப்பளவு பெருசு, சிலோனை கம்பேர் பண்ணும்போது. சிலோனு இட்டுநூண்டு. அப்போ நம்ம கொள்கைகள் அவன் வகுக்க முடியாது. நம்ம வெளிநாடு கூட ஒரு கொள்கையை வகுத்துருக்கோம், அவனால் வகுக்க முடியாது. அதே மாதிரி அவன் வகுக்கிற கொள்கையை நம்ம வகுக்க முடியாது. அதே மாதிரி அமெரிக்காக்காரன் அவன் நம்மளோட பெரிய நிலம் வச்சுருக்கான். ரஷ்யாக்காரன் நம்மளோட பன்மடங்கு நிலம் வச்சுருக்கான். சீனாக்காரன் அவனோட கொள்கைகள் வேறு மாதிரியாக இருக்கும், வெளிநாட்டு கொள்கைகள். அதான் சொல்கிறான் சைஸ் ஆஃப் த டெரிட்டரி, அவனோட அளவு, பிராந்தியத்தின் அளவை பார்க்கணும், அந்த நாட்டோட அளவு. அந்த நாடு அந்த பூமியில் எந்த இடத்துல இருக்குது, ஜியாகிரபிக்கல் பொசிஷன். அண்டு 2வதாக அதனோட அளவு எவ்வளவு, இந்த 2ஐ வைத்து பார்க்கணும், ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி. அப்போ அந்த நாட்டோட சரித்திரத்தை பார்க்கணும், யார் ஆண்டாங்க இதுக்கு முன்னாடி, அதை கவனிக்க வேண்டும். நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி. ரெண்டாவது ட்ரெடிஷன் பாரம்பரியம். அப்போ எந்த மாதிரியான மக்கள் வாழ்கிறார்கள், அவங்க பாரம்பரியம் என்ன உணவு சாப்பிட்றாங்க, எந்த மாதிரி கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறாங்க, இதெல்லாம் கவனிக்கணும். நேஷன்ஸ் ட்ரெடிஷன், அதாவது ட்ரெடிஷனை பாரம்பரியத்தை பார்க்கணும். அண்டு ஃபிலாசபிக்கல் பேசிஸ் என்னது? தத்துவ அடிப்படையில் தத்துவங்கள்லாம் வகுக்கணும். தத்துவம்னு என்னது? அவங்களோட அடிப்படை காரணங்களை வைத்து தத்துவங்கள், அவங்க என்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு தத்துவத்தை ஃபாலோ பண்ணுவேன், நீ ஒரு தத்துவத்தை ஃபாலோ பண்ணுவேன்.
ஒரே தத்துவங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. இப்போ நாட்டில் வந்து அவங்க அந்த நாட்டுக்காரங்க என்ன மேக்ஸிமம் எந்த தத்துவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு 2வது பாயிண்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். 3வது பாயிண்ட் இயற்கை வளங்கள். அந்த நாட்டில் வந்து ஒரு நாடு அமைக்குதுன்னு சொன்னால் வெளிநாடு கொள்கை ஒன்றா அதனோட இயற்கை வளங்களையும் பார்க்கணும். இயற்கை வளங்கள் என்ன இருக்குது, நம்மளுக்கு பெட்ரோல் கிடையாது. அப்போ துபாயில் என்ன இருக்குது, அவனுக்கு பெட்ரோல் தான் இருக்குது. ரைட்டா, நம்மளுக்கு இயற்கை வளங்கள் விவசாயம் தான். சில நாட்டில் விவசாயமே இருக்குது, வேறு இருக்கும். அப்போ இயற்கை வளங்களை பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு கம்பல்சன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டா. அப்போ கம்பல்சன் என்னது, கட்டாயம் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கட்டாயமாக பார்க்கணும். எது கம்பல்சன், அந்த கட்டாயமாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சியை பார்த்துத்தான் நாம் உண்டாக்க வேண்டும். கம்பல்சனை கட்டாயமாக எதை பார்க்க வேண்டும், ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சியை பார்த்துத்தான் உண்டாக்கணும். கட்டாயமாக உண்டாக்கணும், கட்டாயமாக இதை பார்க்க வேண்டும். ரைட்டா. அடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அரசியல் நிலைத்தன்மை. அரசியல் எப்படி இருக்குது, திடீர்னு எலெக்ஷன் ஒரு திடீர்னு போயிடும். அரசியல் நிலைத்தன்மை இருக்கா, நல்ல அரசாங்கம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அரசியல் நிலைத்தன்மை. அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். ஸ்ட்ரக்சர் அமைப்பு, அரசாங்கத்தின் அமைப்பு எப்படி, கட்டமைப்பு எப்படி இருக்குது, சட்டங்கள் எவ்வாறு இடப்பட்டுள்ளது, சட்டங்கள் கடுமையாக இருக்கிறதா அல்லது கடுமையற்றதாக இருக்கிறதா இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், அமைப்பை பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட் த நெசசிட்டி ஆஃப் பீஸ் அப்படின்னா அமைதிக்கு உண்டான தேவைகள். நம்ம அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் அதோட தேவைகள் என்ன அப்படின்றதை பார்க்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்ஆர்மமெண்ட். டிஸ்ஆர்ம்னா ஆயுதங்களை குறைக்கணும். ரைட்டா, ஆயுதங்கள் அதிகரிக்கக்கூடாது. ஆயுதங்கள்னு என்னது, இப்போ ஒரு நாடு ஒரு சண்டைக்கு போகிறதுக்காக வேண்டிய ஆயுதங்களை கூட்டிக்கிட்டே இருக்கும். அது டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆயுதங்கள், டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆயுதங்கள் இல்லாமல் இருத்தல். அப்படின்னா இந்த இடத்துல மீனிங் என்னென்னா குறைத்தல்னு அர்த்தம். டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆயுதங்கள் இல்லாமல் எந்த நாடு இருக்காது, அதை குறைக்கிறது தான் டிஸ்ஆர்மமெண்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அண்டு மேலும் நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அப்போ ப்ராலிஃபரேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு பார்த்தா பெருக்கிறது, கூட்டுறது. அங்கே டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆயுதங்களை குறைக்கிறது. இங்கே ப்ராலிஃபரேஷன் அப்படின்னா பெருக்கம் செய்வது, அதிகரிக்கிறது. அப்போ நான் அதிகரிக்கக்கூடாதுங்கிறது. எதை ப்ராலிஃபரேஷன் சொன்னால் அதிகரித்தல், ஆனால் நான் ப்ராலிஃபரேஷன் அதிகரிக்கக்கூடாது. எதை அதிகரிக்கக்கூடாதுன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னா அணு ஆயுதங்கள். இந்த அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு இதெல்லாம் கூட்டக்கூடாது, பெருக்கக்கூடாது, இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறான். அதை நான் ப்ராலிஃபரேஷனை பெருக்கக்கூடாது. எதை நியூக்ளியர் வெப்பன்ஸ், அது அணு ஆயுதங்களை பெருக்கக்கூடாது. அடுத்து மிலிட்ரி ஸ்ட்ரென்த் என்னது, இராணுவத்தின் வலிமை. அதையும் பார்க்கணும். எக்கச்சக்க வலிமை வச்சிடக்கூடாது, அது ஆபத்து. அண்டு இன்டர்நேஷ்னல் மிலியூன்றான். இன்டர்நேஷ்னல் மிலியூன்னா சர்வதேச சூழ்நிலைகள். சர்வதேச மிலியூன் என்னது, சூழ்நிலைகள்னு அர்த்தம், சூழல்னு அர்த்தம். ரைட்டா. சூழல் சூழ்நிலைகள், சர்வதேச சூழ்நிலைகள் எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்கா உலகம் போகிறா, இல்லை அமைதியாக இருக்கா, இல்லை ஓரளவுக்கு சண்டை ஓரளவுக்கு நல்லா இருக்கா, அதை பார்க்கணும். சர்வதேச சூழ்நிலைகளை கவனிக்க வேண்டும். ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபாரின் பாலிசி இன் 1950 அண்டு 1960. 1950 வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் 1960 வெளிநாட்டு கொள்கைகள் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.